ஹலோ சார். என்ன ஃபோன் பண்ணக்கூடாத நேரத்துல ஃபோன் பண்ணிட்டேனா? எல்லாருமே பக்கத்துல இருந்தாங்க சார். ஆ, நீ பேசுறத வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டேன். ம். இப்போ பேசலாமா இல்ல அப்புறம் பேசலாமா? சார், நான் இப்போ தனியா தான் இருக்கேன். வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன அங்க பக்காவா செட்டில் ஆயிட்ட போல இருக்கு. சார், சூப்பரா செட்டில் ஆயிட்டேன் சார். ம், யாருக்கும் எந்த டவுட்டும் வரலையே? யாருக்கும் எந்த டவுட்டுமே வரல சார். சார், எப்படி சார் டவுட் வரும்? நான் பிறவிலேயே ஆர்டிஸ்ட். கண்டுபிடிக்கிற மாதிரி எப்படி சார் நான் நடிப்பேன்? இது வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்டுமே வரல. இனிமேலும் வராது சார். ஆ, இந்த துர்கா வசமா மலர் கிட்ட மாட்டிட்டு இருக்கா. ம். அவளை எப்படியாவது ரிலீவ் பண்ணி விடு. அவளை இதுல இருந்து ரிலீவ் பண்ணாலே பாதி பிரச்சனை தீந்த மாதிரி. இப்பதான் சார் துர்கா மேடம் கிட்ட பேசினேன். அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரமே ரிலீவ் பண்ணி விட்டுறேன். ஆ, சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மலரை எவ்வளவு சீக்கிரம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நடு ரோட்ல நிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை செஞ்சிரு. அதுதானே சார் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அத நான் கச்சிதமா முடிக்காம இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன் சார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் நம்ம பிளான் படி மலர அர்ஜுன் கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி அவங்கள உரு தெரியாம ஆக்கிடுறேன் சார். பா, எள்ளுனா என்னையா நிக்கிற? அதுதான் அதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. சார், நீங்க கொடுத்த வேலைய செய்யறதுதான் என்னோட வேலை. அதுக்கு தானே சார் நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கறீங்க. அத நான் மறக்க மாட்டேன் சார். நீ ஒவ்வொரு வேலையா முடி. உன் அக்கவுண்ட்டுக்கு அப்பப்ப பணம் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, ஏதாச்சும் அவசரம்னா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். பரவாயில்லையே, ஃபாஸ்டா தான் இருக்கா. நாம 8 அடி பாய சொன்னா அவ 160 அடி பாயறாளே. இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு தேவை. இருக்கட்டும். பிரகாஷ், யாரு? ஏ மச்சான், உள்ள வா. மச்சான் உட்காரு. என்ன மாப்பிள்ள, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் மச்சான். ஆமா, என்ன திடீர்னு ஒரு வாரமா ஹாஸ்பிடல்ல படுத்துட்டியாமே? இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல மாப்பிள்ள. சரி, இப்போ என்ன சாப்பிடுற? நான் கொண்டு வரேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உட்காரு. என்ன நீ சொல்லு மாப்பிள்ள, எது கூப்பிட்ட? நான் உன்னை கேட்காம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அத சக்சஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிசினஸ், என்ன ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல, நான் ஃபாரின்ல இருந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிருக்கேன். ம். அது இப்போ ஹார்பர்ல இருக்கு. ம். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்க 2 கோடி போகும். ஆனா நான் இறக்குனது 1 கோடிக்கு தான். அதுக்கு இப்ப பேமெண்ட் பண்ணணும். நான் ஒரு 75 லட்சம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 25 லட்சம் தேவைப்படுது. அதத்தான் யாருக்கிட்ட கேட்கறது என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஓ ஞாபகம் வந்துச்சு. ஓ ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஏதாச்சும் ரெடி பண்ணி தர முடியுமா மச்சான்? அதை கேட்க தான் உன்னை வர சொன்னேன். அத நாம டெலிவரி எடுத்தோம்னா நமக்கு 1 கோடி ரூபாய் லாபம் வரும். அதுல எனக்கு 50 உனக்கு 50ன்னு ஷேர் பிரிச்சுக்கலாம். இப்போ 25 லட்சத்துக்கு என்ன பண்ணலாம்னு ஏதாச்சும் ஐடியா சொன்னேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. பெரிய மார்ஜின், பெரிய ப்ராஃபிட். ஆனா 25 லட்சம்ங்கிறது என்கிட்டயும் இல்ல. இப்போ என்ன நம்பி எந்த ஃப்ரெண்ட்ஸும் கொடுக்கவும் மாட்டாங்க. மாப்பிள்ள, என்ன யோசிக்கிற? இல்ல மச்சான், என்கிட்டயும் அவ்வளவு பணம் இல்ல. எல்லாத்தையும் வேற வேற பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதுல இருந்து எடுக்கவும் முடியல. அதான் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மச்சான். அதான் இதை மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன்.
அப்புறம்தான் அவசரத்துக்கு தப்பு இல்லைன்னு என் வீட்டோட பத்திரத்தை அடமானம் வச்சு அப்படி இப்படின்னு ஒரு 75 லட்சத்தை ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு 25 லட்சம் இடிக்குது. இன்னும் ஒரு 25 லட்சம் போட்டு கொடுங்கன்னு அந்த பினான்சியர்ட்ட கேட்டா அவன் இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு கைய விரிச்சிட்டான். நானே சமாளிச்சிருப்பேன். இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் மச்சான். மாப்பிள, என் வீட்டோட பத்திரம் கூட இருக்கு. உங்க அப்பா கொடுப்பாரா? அது கொடுத்துட்டா நம்ம குட்ஸ் எல்லாம் இறக்கிடலாம். நீ கேட்டா கொடுக்க மாட்டாரா என்ன? அதிகபட்சம் ஒரு மாசம் தான் மச்சான். அதுக்குள்ள இத மீட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற லாபத்தை வச்சு நாம அடுத்தடுத்த பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நான் சம்பாதிக்கிற பணத்தை நீயும் சம்பாதிக்கணும்னு நான் நினைச்சேன். என்ன, உங்க அப்பா பத்திரத்தை கொடுக்கணும். அது ஒண்ணுதான் இங்க பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மாப்பிள. நான் எப்படியாவது கேட்டு வாங்கிடுவேன். கண்ணுக்கு எதிரில் இவ்வளவு பணம் தெரியுது. பிசினஸ் பண்ண கூப்பிடுறது யாரு? என் உயிரை காப்பாத்தின என் ஃப்ரெண்டு நீ. என்ன மச்சான் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்க? ஏய், நீ என் உயிரை மட்டுமா காப்பாத்தின? என்ன ஜெயில இருந்து எடுத்ததும் நீ தானே? அதையெல்லாம் தாண்டி உன் பிசினஸ்ல என்ன பார்ட்னரா வேற சேர்த்திருக்க. நான் கண்டிப்பா பத்திரத்தை வாங்கிட்டு வரேன். நாம இந்த பிசினஸ் கண்டிப்பா பண்றோம். சரி மச்சான், என்னால எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது பாத்துக்கோ. என்ன பிரச்சனை ஆயிட போகுது? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஆகாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான், டைம் வேற இல்ல. சீக்கிரமா ரெடி பண்ணாதான் பொருள் நம்ம கைக்கு வந்து சேரும். அதுல லாபமும் அதிகம், போட்டியும் அதிகம். நாம எடுக்கலன்னா வேற யாராவது எடுத்துருவான். சரி, அதுக்குள்ள நம்ம வேலையை முடிச்சிடலாம். நான் போய் டாக்குமெண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, வரேன். தைரியமா இரு. வாடா வா. இதுக்குத்தானே நான் வலை விரிச்சேன். நீ போய் கேட்டா உங்க அப்பா எப்படியும் கொடுத்துருவான். கொடுக்கலனாலும் நீ புடுங்கிடுவ. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அது 3 கோடி ரூபாய் ஒர்த்துன்னு எனக்கு தெரியும். அதுல 1 கோடியை வச்சுக்கிட்டு ஒன்ன வச்சு அர்ஜுனை தீத்து கட்டிட்டு ஒன்ன தூக்கி உள்ள வச்சுட்டா அந்த மொத்த சொத்தும் எனக்கு தான். ஸ்ரீமதி மேடம், ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருள் மட்டும் எடுத்துட்டு வரியா? மேடம். மலர், பொங்கல் எங்க ஆளை காணோம்? நான் தான் கொஞ்சம் கடை வரைக்கும் அனுப்பியிருக்கேன். சரி, பேக்கிங் காய்ச்சல் எங்க வச்சிருக்க? அது கொடுத்தா நான் ரெடி பண்ணி வச்சிருவேன். அப்படியே எல்லாத்தையும் அழகா பேக் பண்ணிடலாம்ல. இரு அர்ஜுன், சக்கரை பாக எடுத்து வச்சிட்டோம்னா ஸ்வீட்டை முதல்ல நம்ம செஞ்சிடலாம். அது உன் டிபார்ட்மெண்ட், அது நீ பாத்துக்கோ. நான் என்னோட வேலையை பாத்துக்கிறேன். பேக்கிங் காய்ச்சல் எங்க இருக்கு? ஸ்ரீமதி மேடம், அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அர்ஜுன் கிட்ட கொடு. சரிங்க மேடம்.